தோழங்க மதன் சின்னத்தை பேசிகிட்டு இருக்கேன். கொம்பனும் அர்ஜுனும் இப்போ என்ன பண்ணுறான், கொம்பன் என்ன பண்ணுறான்னா பெட்டிங் பண்ணுறான். பெட்டிங்னா நம்மளோட நம்மளோட கண்ணுக்குட்டி வசப்படுத்துறது. வெறிப்புத்தன்மை இருக்கும் காலக்கண்ணில். இப்போ நம்ம இதில் சின்ன கண்ணுக்குட்டிலே விட்டுட்டோம்னா, இப்போ இதை கண்ணுக்குட்டியில் எப்படி விட்டுட்டோம்னா வெறிப்பு பாயிறது, ஆளோட சேராது. இப்போ இந்த மாதிரி பண்ணான்னா அவன் வீட்டில் உள்ள ஆட்களை எடுத்துக்கிடும், தம்பியை எடுத்துக்கிடும், அவன் பிடிச்சி காட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம், பாசமாக பழகும். அதனால தான் அந்த பெட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி தடவி கொடுத்து அவன் வசப்படுத்துறது, அந்த கண்ணுக்குட்டியை அவன் வசப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த முறை. இது நம்ம கண்ணுக்குட்டிலே செஞ்சிட்டோம்னா, காளைகள் இன்றைக்கி பெரும்பாலும் ஏன் வீட்டில் வளர்க்க மாட்றாங்க பார்த்திங்கன்னா, பாயிறது, வெறிப்புத்தன்மை, அதெல்லாம் நிறைய வளர்க்குறதில்ல பயந்துக்கிட்டு. அது என்னென்னா அதோட போய் நம்ம நேரம் செலவழித்தா இந்த மாதிரி கண்ணுக்குட்டியும் சரி, காளைகளையும் சரி, வெறிக்கிற பெரிய காளைகள் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு நாய் மாதிரி பொட்டிப்பா மாதிரி அடைக்கப்படலாம், பாசத்துலேயே அடைக்கிடலாம். அதுக்கு தான் இப்போ கொம்பன் அவன் இந்த மாதத்தோட இதோட 6வது கண்ணுக்குட்டி, இந்த வருஷத்தில் 6வது கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி இப்போ தடை பாக்கியுள்ள கண்ணுக்குட்டிலாம் பழகிடுச்சு அவன்கிட்ட. இப்போ இதான் கொஞ்சம் வெறிப்பு தான் ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. தடவை டெய்லி ஸ்கூல் முடிஞ்சுட்டு அவனுக்கு கொடுக்குற வீட்டு பாடம், அது ஹோம்ஒர்க்கு வீட்டு பாடம் முடிச்சுட்டு கண்ணுக்குட்டி நாய்க்கு எல்லாம் போய் மாதிரி பார்த்து அதில் பேசி உணவு பரிமாற சொல்லி தடவி கொடுத்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் நம்ம திணிக்கணும். அப்போ திணிச்சு அப்போ தான் அவனுக்கு இன்னொரு காலத்தில் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அது மேலே நம்ம சொல்லாமல் அவன் போய் பார்ப்பான். தண்ணி வைக்கிறதும் சரி, இற வைக்கிறதும் சரி, அதை கட்டுறதும் சரி, மாற்றி கட்டுறதும் சரி. அதனால தான் இந்த பெட்டிங் முறை. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறது ரொம்ப நல்லது. நன்றி.